அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்றைக்கு வெட்கப்பட்ட ஸ்டாலினை பற்றியும், புதுவையிலிருந்து வெளியேறிய எடப்பாடியை பற்றியும், வெற்றி வீரர் விஜயை பற்றியும் பேசப்போகிறோம். நான்காம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடினார். ஸ்டாலின் 59 தொகுதிகளில் முடங்கினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக 47 தொகுதிகளில் சுருங்கியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜய் ஆட்சி அமைக்க முயலுகின்ற போது கவர்னர் முட்டுக்கட்டை போட துவங்கினார். அதற்கு முன்பே திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பது என முடிவெடுத்து தீவிர பணியாற்றி கொண்டிருந்தார்கள். தமிழகம் முழுவதும் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுவையில் சிறை வைக்கப்பட்டார்கள். திமுக தனது கூட்டாளிகளோடு ஆலோசனை செய்து அனைவரையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் விலகி விஜயோடு இணைந்தது. இப்போது விஜய் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நமது பாடு திண்டாட்டம், நமது கையில் குவிந்து கொண்டிருந்த பணம் நின்றுவிடும் என்கிற வருத்தம் திமுக அதிமுக இருவருக்கும் அதிகமானது. உடனே முடிவெடுத்தார்கள். எடப்பாடியாரை முதல்வராக்குவது, திமுகவிலிருந்து ஒருவரை துணை முதல்வராக்குவது என்று முடிவெடுத்தார்கள். அதற்கான காய் நகர்த்தலை நகர்த்தி கொண்டிருக்கும் போது, முழுமூச்சாக செயல்படுகின்ற போது மக்கள் வெறுப்பை வீசினார்கள். இவ்வளவு 60 ஆண்டு காலம் பகையாக காட்டிக்கொண்டு நாடகமாடிக்கொண்டிருந்த திமுகவும் அதிமுகவும் ஒரு நேர்மையான தலைவர் வருகிறார் என்கிற போது, ஊழலுக்கு எதிராக ஒரு தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்த விட்ட பிறகு இந்த ஊழல் பேர்வழிகள் இருவரும் ஒன்று சேர்கிறார்களே என்று மக்கள் குமிறினார்கள். இவர்களோ என்ன செய்வது? ஒரு பக்கம் வெட்கம், மக்களின் பார்வையில் நம்மை அருவருப்பாக பார்க்கிறார்களோ என்கிற வெட்கம். இன்னொரு பக்கம் பணம், 5 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி அளவிற்கு சம்பாதிக்க முடியும். ஊழல் மூலம் பணம் ஈட்ட முடியும். அதை இந்த இருவரும் பிரித்து கொள்ள முடியும். அதை இழந்து விடுவோமோ என்கிற வருத்தம். நாம் என்றைக்கு பிரிந்திருந்தோம்? திமுகவும் அதிமுகவும் சுமார் கடந்த 20 ஆண்டுகளாக ஒன்றாக தானே இருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் திமுகவிற்கு பங்கு ஊழலில், திமுக ஆட்சியில் அதிமுகவிற்கு ஊழலில் பங்கு என இருவரும் பங்கிட்டு சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றி பெற்றாலும் யார் தோற்றாலும் இருவருக்கும் ஒன்றும் பஞ்சமில்லை. ஆனால் புதிதாக வந்திருக்கிற விஜய் வந்துவிட்டால் நம் இருவருக்கும் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே என்கிற கவலையில் இருக்கிற துணையாளர்களோடு ஆட்சி அமைக்க எடப்பாடியை தூண்டி அவரோடு கைகோர்க்க காத்திருந்தார் ஸ்டாலின். ஆனால் தமிழ்நாடோ வேறு விதமாக பார்த்தது தமிழக மக்கள். அதன் பிறகு ஸ்டாலினுக்கு வெட்கம் வந்துவிட்டது, கூச்சம் வந்துவிட்டது. என்ன இப்படி ஆயிற்று? சரி, போனால் போகட்டும். அடுத்து 10 தேர்தலை சந்திக்கிற அளவிற்கு நம்மிடம் பணம் இருக்கிறது. துபாயிலும் உலக நாடுகளிலும் நாம் குமித்து வைத்திருக்கிறோம். அந்த பணத்தை கொண்டு சந்திப்போம். இந்த 5 ஆண்டுகள் போனால் போகட்டும், அல்லது ஒரு சில ஆண்டுகளாவது விட்டு கொடுத்து திரும்ப நம் வேலையை காட்டுவோம் என்கிற நோக்கத்தில் ஸ்டாலின் வெட்கத்தோடு ஒதுங்கிக் கொண்டார். முதல்வர் கனவில் அதிதீவிர வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த இபிஎஸ்
புதுவையிலிருந்து வெளியேறி சட்டமன்ற உறுப்பினர்களையும் வெளியேற சொல்லிவிட்டார். இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவோடு விஜய் வென்றார். நாளை முதல்வர் பதவி ஏற்க கவர்னர் அழைத்து விட்டார். வெற்றி வீரர் விஜய் நாளை முதல்வராகப் போகிறார். பெரும் திரளப் போகிறது சென்னை. ஆனாலும் ஒரு துன்பம் தமிழர்களுக்கு. காங்கிரஸ் கட்சியோடு விஜய் சேர்ந்திருப்பது தமிழர்களின் மனதை ஆறாத வடுவாக ஆக்கிவிட்டது, கடும் துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டது. ஆனாலும் விஜய் ஆட்சி அமைய, விஜய் முதல்வர் பொறுப்பு ஏற்றிட வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.